வணக்கம். என் பெயர் அப்பாஸ். நான் அரசு காமர்ஸ் மேல்நிலைப் பள்ளி சொல்கிறேன். ஃபிக்ஸிங் பாரத் பிசினஸ் இதில் இருக்கிற ப்ராஜெக்ட் நாங்கள் இருக்கிற டைட்டில் என்ன இண்டிஜினியஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கல். இதில் இருக்க மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இந்தியா வந்துட்டு மோஸ்ட்டாக ஃபாரின் கண்ட்ரிஸை ஃபாசில் ஃபியூல்ஸ்க்காக டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது பெட்ரோல் டீசலுக்கு. ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசலோட விலை இப்போலாம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதனால என்ன ஆகுதுன்னா, ஹை காஸ்ட், ரொம்ப காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரொடக்ஷன் ஆஃப் த லோ எனர்ஜி செக்யூரிட்டி ஆகும் இருக்குது. லேக் ஆஃப் லோக்கல் இவி ப்ரொடக்ஷன்ஸ். மெயின் ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, இவி ப்ரொடக்ஷன், அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எதை இன்க்ரீஸ் பண்ணுறோம்? இன்க்ரீஸிங் ஃபாரின் டிபெண்டன்ஸ். நம்ம ஃபாரின் எவ்வளோ டிபெண்ட் பண்ணியிருக்கோமோ அதை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி, இதுக்காக நாங்கள் எடுத்த மெயின் சொல்யூஷன்ஸ் என்னன்னா, ஸ்டெப் அப் டொமஸ்டிக் இவி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். அதாவது இந்தியாவிலே வந்துட்டு ஒரு டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்துட்டு அமைச்சா நல்லா இருக்கும். அதுதான் இங்கே எங்களோட வந்துட்டு ஐடியா. இந்தியன் டெக்னாலஜி, இந்தியன் மெட்டீரியல்ஸ் வச்சும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம வந்துட்டு வெஹிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு மெயின் சொல்யூஷன். இது மெயினாக எதை ரெடியூஸ் பண்ண ஃபியூல் இன்போஸ், அதாவது நம்ம வந்துட்டு வெளிநாட்டை வந்துட்டு ஃபியூலுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கிறதால அதுதான் இதை ரெடியூஸ் பண்ணுது. இதில் நாங்கள் என்னென்ன டெக்னாலஜிஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லித்தியம் அயான் பேட்டரிஸும் அந்த சாலிட் ஸ்டேட் பேட்டரிஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் எலக்ட்ரிக் பவர்ஸ் ட்ரெயின்ஸ், அதாவது ட்ரெயின்ஸ்லாம் வந்து இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல்ஸை வச்சு வர்றது தான் அந்த எலக்ட்ரிக் பவர். இது நாம் என்ன கொஞ்சம் எலக்ட்ரிக் பவரை இன்னும் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சோலார் பேஸ்டு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், அதான் இந்தியா வந்துட்டு மெயினாக சோலார் பேஸ்டு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் வெளிநாட்டில் எல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து அவங்களுக்கு சாயில் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. நம்ம இந்தியாவில் அது வந்து கொண்டு வரலாம் அந்த டெக்னாலஜிஸை. இதில் ஃபியூச்சர்ஸ் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மேட் இன் சைனாவோ மேட் இன் அமெரிக்காவோ இருக்குது. மேட் இன் இந்தியா இவி ப்ரொடக்ஷன்ஸ் அஃபோர்டபுளாகவும் வெரி க்ளீன் மொபிலிட்டியாகவும் இருக்குது. இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் கிரியேஷன் த்ரூ லோக்கல் ப்ரொடக்ஷன். அதாவது இந்தியாவோட எக்கானமியை நம்ம வந்துட்டு பயங்கரமாக ரேஸ் பண்ணலாம் இது மூலியமா. அண்ட் தென் மெயின் இம்பாக்ட் அது பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸும் இருக்குது, நெகட்டிவ் இம்பாக்ட்ஸும் இருக்குது. இதில் வந்துட்டு ரெடியூசர்ஸ் ஆயில் இம்போர்ட்ஸ். நம்ம வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து ஆயில், பெட்ரோல் டீசல் கசாயனால இம்போர்ட் பண்ணுறதை இது வந்து குறையுது. கிரியேட் ஜாப்ஸ், அங்கே பார்த்த மாதிரி ஜாப் வந்துட்டு எல்லாருமே கிரியேட் பண்ணி கொடுக்குது. இம்ப்ரூவ் ஏர் குவாலிட்டி. பெட்ரோல் டீசல் நம்ம யூஸ் பண்ணாதனால இங்கே வந்து நம்ம இவி பைக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இவி பைக்ஸ் யூஸ் பண்ணனால பெட்ரோல் டீசலோட வேலை குறைஞ்சி வருது. அதனால நமக்கு வந்துட்டு ஏர் வந்துட்டு ஏர் பொல்யூஷன் அவ்வளோ நடக்குது. அதனால ஏரோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும். டெல்லியில் வந்துட்டு இப்போ மெயினாக வந்துட்டு ஃபாக்லாம் பனிக்கூட சேர்த்து ஃபாக் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பைக்ஸு பெட்ரோல்ஸ் கார் பைக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இவி பைக்கு மாறினா அது ஏர் குவாலிட்டியை நம்மளால் காப்பாற்ற முடியும். சப்போர்ட் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ஒரு சஸ்டைனபிள் ஃபியூச்சர், இந்தியாவுக்கு ஒரு சஸ்டைனபிள் கண்ட்ரி அந்த டெவலப் பண்ண முடியும். இதில் வெஹிக்கிளில் ஒரு மெயின் இம்பாக்ட், அதாவது ஒரு மெயின் பாசிட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ஃபுல்லி சார்ஜ் வித் காஸ்ட் 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்கு நம்ம காஸ்ட் பண்ணலாம். இட் கிவ்ஸ் மைலேஜ் 300 கிலோமீட்டர். நம்ம 300 கிலோமீட்டர் வரைக்கும் போட்டுருக்கோம் மைலேஜ் இருக்கும். நம்ம இதில் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம், இப்போ இருக்கிற இவி பைக்ஸோட ஸ்பீடு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம வந்துட்டு எஃபிஷியன்சி அதிகப்படுத்தலாம். இதுதான் என்னோட ஐடியா. தேங்க்யூ.